ஒப்பீட்டு நன்மையை கொண்டுள்ளது. ஒப்பீட்டு நன்மையில சிறப்பு சேர்ச்சியை கொண்டுள்ளது. ஏனெனில் குறைந்த அமைய செலவில் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளது. திறக்குமியல்பின் பின்னர் இரு நாடுகளும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக கருதுக. இந்நாடுகளின் நுகர்வு இயல்தகவு வளைவுகள் இவற்றின் உற்பத்தி இயல்தகவு வளைவுகளை விட உயர்வாக இருப்பதை வரைபடங்கள் மூலம் காட்டுக. இதன் போது அமெரிக்கா 5000 தொலைக்காட்சிகளை ஏற்றுமதி செய்து புடவை 8000 அலகுகளை இறக்குமதி செய்வதாக கொள்க. அமெரிக்கா 5000 புடவை ஏற்றுமதி செய்ய போகுது. அமெரிக்கா இதைத்தான் செய்ய போகுது. 5000 தொலைக்காட்சியை ஏற்றுமதி செய்ய போகுது. 5000 தொலைக்காட்சியை ஏற்றுமதி செய்தால் இவர் 10,000 5000 வந்துடுவார். இவர் 5000 ஏற்றுமதி செய்து 8000 பெறுகிறார். அப்ப 8000 உங்களுக்கு நடுவுல 5000 தான் வரும். அப்ப 8000 பெறுகிறார். அப்ப அவருடைய நுகர்வு சாத்தியம் இங்கே இருந்து இப்படி போகும். இது கன்சியூமர் பாசிபிலிட்டி கர்வாக இருக்கு. அப்ப இவர் எவ்வளவு கொடுத்துட்டார்? 8000 கொடுத்துட்டார். 8000 கொடுத்தா எவ்வளவு வர போகுது? இப்ப 12000 10க்கு மேலதான் வரும். அப்ப இதுல 12000 இருக்கு. அங்க இருந்து எவ்வளவு வர போகுது? 5000 வர போகுது. அப்ப 5000 இதுல நடு பாயிண்ட்ல வரும். அப்ப இங்க வரப்போம். இதுதான் நுகர்வு சாத்திய வழியாக இருக்கு. அடுத்தது இலங்கை நிகழ்காலத்தில் பேணிச் செல்லும் பிராந்திய மற்றும் இருபக்க தாராள
எவை? எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது பிராந்திய தாராள வர்த்தக உடன்படிக்கை என்று போட்டு எழுதிக்கொள்ளுங்க. பிராந்திய தாராள வர்த்தக உடன்படிக்கைகள். பிராந்திய தாராள வர்த்தக உடன்படிக்கைகள். ஒன்று தெற்காசிய தாராள வர்த்தக உடன்படிக்கை. தெற்காசிய தாராள வர்த்தக உடன்படிக்கை. தெற்காசிய தாராள வர்த்தக உடன்படிக்கை. ரெண்டு தென்கிழக்காசிய தாராள வர்த்தக உடன்படிக்கை. தென்கிழக்காசிய தாராள வர்த்தக உடன்படிக்கை. மூன்று சார்க் பிராந்திய முன்னுரிமை வர்த்தக உடன்படிக்கை. சார்க் பிராந்திய வர்த்தக முன்னுரிமை வர்த்தக உடன்படிக்கை. 4 இந்து சமுத்திர பொருளாதார ஒத்துழைப்பு. இந்து சமுத்திர பொருளாதார ஒத்துழைப்பு. வங்காள விரிகுடா நாடுகளின் துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு. வங்காள விரிகுடா நாடுகளின் துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு. இது போடுங்க. இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கை. இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கை. இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கை. இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கை. ஒன்று இலங்கை இந்திய தாராள வர்த்தக ஒப்பந்தம். இலங்கை இந்திய தாராள வர்த்தக ஒப்பந்தம். ரெண்டு பாகிஸ்தான் இலங்கை தாராள வர்த்தக ஒப்பந்தம். பாகிஸ்தான் இலங்கை தாராள வர்த்தக ஒப்பந்தம். மூணு சிங்கப்பூர் இலங்கை தாராள வர்த்தக ஒப்பந்தம். சிங்கப்பூர் இலங்கை தாராள வர்த்தக ஒப்பந்தம். கடைசி தாய்லாந்து இலங்கை தாராள வர்த்தக ஒப்பந்தம். தாய்லாந்து இலங்கை தாராள வர்த்தக ஒப்பந்தம். சரி, கடைசி கேள்வி முடிப்பா. அமெரிக்க டாலரின் ரூபாய் பெறுமதி தீர்மானிக்கப்படும் விதத்தை காட்ட பொருத்தமான வரைபடத்தை வரைக. அமெரிக்க டாலரின் ரூபாண்ட பெறுமதி. அப்ப கேளுங்க. ரூபாவுக்கான கேள்விக்கோடு, ரூபாவுக்கான நிரம்பல் கோடு,
ரெண்டும் தீர்மானிக்கிற இடத்துல ரூபாண்ட வெளிநாட்டு பெருமை தீர்மானிக்கப்படும். ஒரு ரூபா 7 100 US டாலர். இது மறைமுக முறையா நேரடி முறையா? மறைமுக முறை. அப்ப ரூபாண்ட பெறுமதி டாலருக்கு எதிராக தீர்மானிக்கப்படும். வெளிநாட்டு செலாவணி சந்தையில் கேள்வி வலையில் கீழ்நோக்கி சரிந்து செல்வதற்கும் சந்தை நிரம்பல் வலையில் மேல் நோக்கி சரிந்து செல்வதற்கும் காரணம் என்னவென விளக்குக. கேள்விக்கோடு கீழ் நோக்கி போறதுக்கு என்ன காரணம்? வருமான விளைவு 18. நிரம்பல் கோணம் மேல் நோக்கி போறதுக்கு என்ன காரணம்? லாபம் அதிகரிக்கிறது, செலவு அதிகரிக்கிறது. அதே மாதிரி டாலருக்கான இல்ல ரூபாக்கான கேள்விக்கோடு ஏன் கீழே போது மேலும். இங்க கவனிங்க எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, இது ரூபாக்கான கேள்விக்கோடு ஏன் இப்படி போகுது. இது ரூபாவுக்கான நிரம்பல் கோடு ஏன் இப்படி போகுது. இப்ப ஒரு டாலர் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வைக்க, மறைமுகத்துக்கு மாத்தினால் ஒரு ரூபாய் 1 டாலர் சரியா. இப்போ ஒரு டாலர் வந்து 200 ரூபாய் மாறுது. அப்ப மறைமுகத்துல பார்த்தா 1/200 டாலர். இப்ப டாலருக்கு எதிராக ரூபாய் பெறுமதி குறையுது. அப்ப இலங்கையர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு இலங்கை ரூபாய் அப்படி தெரியும், மலிவாக தெரியும். அப்ப பாருங்க 1/100 ஒரு ரூபாய் தான் 1/100 டாலரா இருந்தா. அப்ப அவைக்கு இப்ப எப்படி தெரிய போகுது, காசு மலிவா இருக்க போகுது. அப்ப 1/200 வருது. இப்ப அப்ப எங்கட காசுக்கான கேள்வி என்ன செய்வார்கள், கூட்டுவார். அதனால மலிவா தெரிய ரூபாக்கான கேள்வி கூடும். அவ்வளோ. டாலருக்கு எதிராக ரூபாண்ட பெறுமதி மலிவா இருந்தா மலிவா இருக்கேக்க இலங்கை பொருட்களை வாங்குவோம். அப்ப இலங்கை பொருட்களுக்கான கேள்வி கூடும். அப்ப இலங்கை பொருட்கான கேள்வி கூடுதல்ல இதுக்கான கேள்வி கூடும், ருபீஸுக்கான கேள்வி கூடும், ரூபான கேள்வி கூடும். இதுக்கு நோக்கி போகும். இங்க வாங்க, இப்ப $1/100 ஒரு ரூபாய் 7 $1/100 டாலரா இருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு டாலர் 202 வருது. 202 வரைக்க எங்களுக்கு வெளிநாட்டு பொருள் எப்படி தெரியும், எங்களுக்கு உயர்வாக தெரியும். நாங்க 100 ரூபா கொடுத்து வாங்கின பொருளை 200 ரூபா கொடுத்து வாங்கணும். இப்ப அப்ப நாங்க முதல் 100 ரூபா கொடுத்து வாங்கிக்க நாங்க ருபீஸ கொடுத்துதான் டாலரை வாங்கியிருப்போம். நாங்க வாங்கணும்னா முதல் ருபீஸை சப்ளை பண்ணி போட்டு டாலரை வாங்குவோம். அப்ப ஆரம்பத்துல நாங்க ருபீஸ் சப்ளை பண்ணின அளவு வந்து கூடுதலாக இருந்து. இப்ப வரைக்க நாங்கள் வெளிநாட்டு பொருளை வாங்குறத குறைக்க போறோம். வாங்குறத குறைக்க போறோம்னா நாங்க ரூபாவை கொடுத்துட்டு டாலரை கேட்கிற அளவு என்ன செய்யும், குறை. ஆகவே ரூபாவை நாங்க வழங்குற சப்ளையை ஆட்டோமேட்டிக்கா குறைப்போம். அது 1/200 வரைக்க அது ஆட்டோமேட்டிக்கா குறையும். நான் தெரிஞ்சு ஒரு டாலர் 100ல இருந்து 200 வந்தா வெளிநாட்டவனுக்கு இலங்கை ரூபாய் மலிவா தெரியும். ஆக இலங்கை பொருட்களை கேட்பான். இலங்கை பொருளை கேட்கிறான்னா ரூபாவை கேட்பான். அப்ப ரூபான விலை குறைய ரூபா கணக்கு அடி கூடும். ஆரம்பத்துல ஒரு டாலர் 100 இருக்கேக்க, அதாவது ஒரு ரூபாய் 7 1/100 இருக்கேக்க நாங்க வெளிநாட்டு பொருளை வாங்கியிருப்போம். வெளிநாட்டு பொருளை வாங்கணும்னா நிரம்பல காசை கொடுத்துருவோம். இலங்கை ரூபாய் கொடுத்துதான் டாலரை வாங்கியிருப்போம். அப்ப கொடுக்குற அளவு கூடவா இருந்து. இப்ப இப்படி வரைக்க எங்களுக்கு அதே பொருளை வாங்கணும்னா 200 ரூபா முடியும். அப்ப நாங்கள் எங்களோட பெருமதி தேக்க நாங்க வெளிநாட்டு பொருளை வாங்குறத குறைப்போம். வாங்குறத குறைக்க என்ன செய்யப்படும், டாலர் ரூபாய் வழங்குற அளவு என்ன செய்யும், குறையும். அதனால கீழ் நோக்கி இல்லை மேல் நோக்கி போகும். டாலரின் ரூபாய் பெறுமதியானது நாணய மாற்று சந்தையில் டாலருக்கு நிலவும் கேள்வி மற்றும் நிரம்பலின் அடிப்படையில் ஆகும். டாலருக்கு நிலவும்
கேள்வி மற்றும் நிரம்பல்களின் அடிப்படையில் ஆகும். தொடருக்கு நிலவும் கேள்வி மற்றும் நிரம்பல்களின் அடிப்படையில் ஆகும். இப்ப இந்த படத்துக்கு நீலத்தாரகர்னா முதலாவது படத்துக்கு நீலத்தாரகர்னா முதலாவது படத்துக்கு சொன்னது கவனம் பார்த்து முடியும். இரண்டாவது பாயிண்ட், டொலரின் கேள்வி வலையினால் காட்டப்படுவது டாலரின் கேள்வி வலையினால் காட்டப்படுவது இறக்குமதிகள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் மூலமாக இறக்குமதிகள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் மூலமாக. அடுத்த பாயிண்ட், டாலரின் ரூபா பெறுமதி குறையும் போது ரூபாவிற்கான கேள்வி அதிகரிக்கும். இதனால் கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும். இந்த படம் அடுத்த பாயிண்ட், நாணய மாற்று சந்தையில் டாலரின் நிரம்பல் வலையினால் காட்டப்படுவது
டொலரின் நிரம்பல் வளையினால் காட்டப்படுவது இலங்கையின் ஏற்றுமதி முதலீடுகள் சுற்றுலா பயணிகளின் வருகைகள் மூலம் ஏற்படுகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகைகள் மூலம் ஏற்படுகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகைகளின் மூலம் ஏற்படுகின்றன. அடுத்த பாயிண்ட், டாலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி குறையும் போது இறக்குமதிகள் குறையும். இதனால் நிரம்பல் செய்யப்படும் ரூபாவின் அளவும் குறையும். இதனால் நிரம்பல் கோடு கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். மூன்றாவது படத்தை கேள்வி. சரி, இது வந்து 11ஆம் பாடம் 12ஆம் பாடத்துல அப்டேட்டுக்குரிய கொஸ்டின்களை மட்டும்தான் நான் இதை போட்டோம். அப்டேட்டுக்குரிய உங்களுக்கு தெரியும், கடைசி ரீசன்ட்லியா வந்த கேள்வி. அதுக்கு முதல் இருக்க கேள்விகள் எல்லாம் நாங்க 11-12 பாஸ் பேப்பர்ல செய்து முடிச்சிருக்கிறோம். பேசுற தமிழ் விளங்குதா? அதாவது நோட்ஸோட சம்பந்தப்பட்டதெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப அதான் விட ரீசன்ட்லியா வாரங்கள்லயும் நாங்க செய்யணும், கடைசியா செய்யணும், அதை கூட ஃபுல்லாவே போட்டிருக்கிறோம். அதனால இப்படி கேள்வி வந்தா இதுதான் விட மாத்தி விடையேக்குறான். மற்றபடி நோட்ஸோட வாரது அது நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். முதலாவது கேள்வி, நாங்க உங்களோட டைம் தரையிலா செய்ய உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று குறிப்பா பார்த்தீங்க. பொருளாதார வளர்ச்சியை மிக சரியாக குறித்து காட்டு. பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன விட வரும் நீங்களே சொல்லுங்க. சாத்திய உற்பத்தி அதிகரித்தல், மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தல். இது ரெண்டு தான் வேற ஒன்றும் வராது. நான் விடையன்னு சொல்ல இல்லை, ஒன்று சொல்றாங்க சொல்லுங்க. ரெண்டு இதான உற்பத்தி சாத்திய விலை, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? YF. YFக்கு இன்னொரு பேர் என்ன? சாத்திய வள வெளியீடு. சாத்திய வள வெளியீட்டில் ஏற்படும் அதிகரிப்பே பொருளாதார வளர்ச்சி ஆகையும் முதலாவது விடையாக.
மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றது கணிப்பீட்டுக்கு பயன்படுத்தப்படும். அளவிடுறது என்று சொல்றது காட்டுறது சாத்திய வள உற்பத்தி, மெய் உற்பத்தி கணிப்பீடு. நோட் பண்ணி வைங்க. மெய் உற்பத்தி வந்து வளர்ச்சியை கணிப்புறது 5% 6% கணிப்புறது. நோட் பண்ணி வேணும். கல்குலேஷனுக்கு மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, வரைவிலக்கணத்துக்கு சாத்திய வள உற்பத்தி. இதை 23 மாத்துங்க. 22 23 மாத்துங்க. 23 பாத்தியம்மா. 2023 மனித அபிவிருத்தி குறிகாட்டியில் மிக குறைந்த பெறுமதியும் மிக கூடிய பெறுமதியையும் கொண்டிருந்த நாடுகளை விட இல்ல, மிக குறைஞ்ச நாடே இப்ப 23 கடைசி அப்டேட். சோமாலியா தான் குறைஞ்சது. கூடியது வந்து ஐஸ்லாந்து. எழுதி கொள்ளுங்க. உங்களோட டேட்டா இன்னைக்கு இருக்கா? ஆனா இது எழுதி கொள்ளுங்க. அதுல விட இல்ல. அது 22 இருந்தது. 23. சோமாலியா ஆக குறைஞ்ச நாடு, ஐஸ்லாந்து ஆக கூடியது. சம்டைம் 22 என்று கேட்டா 5வது விட. நோட் பண்ணி வைங்க. 5வது 22 அப்டேட். 23 வந்திருக்கு. 24 இல்ல. சரியா? படியா மார்க் பண்ணி வைங்க. அடுத்தது உலக வங்கியால் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளை வகைப்படுத்தும் போது 2024 ஆண்டில் குறைந்த வருமானம் பெறும் பிரிவாக கருதப்படுவது தலைக்குரிய வருமானம் ஐக்கிய அமெரிக்க டாலர்களில் 4வது விட. 4வது விட. இதுக்குரிய டேட்டா பின்னிக்கு இருக்கு. நான் இப்ப காட்டி கொண்டு போவேன்னா முடிய காட்டுவேன். எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஒன்றும் தப்பில்லை. எல்லாம் போட்டுருவோம். ரைட். 4. அடுத்தது தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தின் 2019 ஆண்டுக்கான கணக்கெடுப்புக்கு அமைய இலங்கையின் தேசிய பல்பரிமாண வறுமைக்கு உட்பட்டுள்ள சனத்தொகை கடைசியா வறுமை அளவிடப்பட்ட கணிப்பீடு 19ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு இன்னும் இல்லை. அப்ப அதான் என்னோட கடைசி அப்டேட். விட வந்து 2வது விட. 19 தான் கடைசி அப்டேட்டா. லோரன்ஸ் வலை நாங்கள் அடிக்கடி இந்த லோரன்ஸ் வலையை பற்றி கலைக்கிறாங்க. அதை நீங்களே சொன்னா எனக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். நெருங்குறது, இழக்கிறது என்று சொல்லி எல்லாம் படிப்பிக்கிறாங்க. அது அப்டேட் இல்லையே. அது ஏறியே 1 2 4 கொடுக்குறீங்க. வேற நேரம் போடுங்க. லோரன்ஸ் வலை தியரி தெரியுதா? ஃபர்ஸ்ட் எதுல 5வது 5 கொடுக்குறாங்க. கம்மிமே முனிப்பா கீழே தரப்பட்டுள்ளவாறு குறிப்பிட்ட ஒரு நாட்டின் லோரன்ஸ் வலை 1 - 2 ஆக இடம்பெயர்ந்துள்ளது. லோரன்ஸ் வலையின் இடம்பெயர்வுக்கு ஏதுவாக போட்ட சம வருமான பெறப்பர் கோடுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து விலத்த ஏற்றத்தாழ்வு கூடும். அப்ப 1ல இருந்து 2 போகுதுன்னா ஏற்றத்தாழ்வு கூடுது. அப்ப கோடீஸ்வரன் பிச்சைக்கார டிவியேஷன் கூடிக்கொண்டு போகுது. அப்ப பாருங்க 5வது வாசிங். அரசாங்கம் பாதுகாப்பு வலைப்பின்னல்களை செயற்படுத்துவதில் இருந்து முற்றாக விலகுதல். பாதுகாப்பு வலைப்பின்னல் ஆக்களை தேடி தேடி வறியவர்களுக்கு உதவி செய்யறது. அதை விடேக்க வறியவர் கூடிக்கொண்டு போறான். மிக பொருத்தம் 5வது. இப்படி ஒரு கணக்கொண்டு வரமாடா. தொழிற்படையின் பங்கு கொள்ளல் வீதத்துக்கு என்னடா சமன்பாடு? தொழில் புரியும் வயது ஜனத்தொகையின் மேல் ஊழியப்படை 8 தர 100. அப்ப 50%. பிறகு அடுத்த ஆண்டுல ஊழியப்பட 25, ஜனத்தொகை வந்து 12, தொழிற்பட 12 தர 100. அப்ப இதால 4 48%. முதலாவது விடையாக இருக்கும். செஞ்சு வைங்க. பங்கு கொள்ளல் வீதத்துக்கு சமன்பாடு தொழில் புரியும் வயது ஜனத்தொகையின் மேல் ஊழியப்படை வேலை செய்வோர் தக வேலை தேடுவோர் தர 100.
முதலாவது விடையாக இருக்கும். தொழில் புரியும் வயது ஜனத்தொகையின் மேல் ஊழியப்பட தரும். அஸ்வசும நலன்புரி திட்டம் மூலம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை ஏர்வரிசைப்படி வகைப்படுத்தியுள்ள முறை. எப்படி வகைப்படுத்திக்கிறாங்க? சோ இரண்டாவது அஸ்வசு என்றது கடைசியாக வந்தது, சமர்ப்பிப்புற வந்தது. வறியவர்களை அடையாளம் கண்டு எப்படி அதை ஒழுங்கு முறைப்படுத்துற முறை தெரியுமா? சரி, உங்களுக்கு தெரியாது அந்த முறை வந்து 4வது முறையாக இருக்கும். நோட் பண்ணி கொள்ளுங்க. மாறுநிலை அவதானிக்கு உட்பட்ட அடுத்த வறுமை மற்றும் கடும் வறுமை என்றார். கேட்டா அதான் விட வந்தா அப்படியே அடிக்கும். பயப்பட வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், முழு அப்டேட்டும் தருவேன், நீங்க பயப்படாம செய்யுங்க. அடுத்த கேள்வி 4வது விட பாரிஸ் நாடு பிரான்ஸ் தலைநகர். பாரிசிலை கடன் வழங்குனர் குழுவுக்கு உட்படாத இலங்கைக்கு இருபக்க கடன் வழங்கும் ஒரு நாடு. அதாவது இந்த பாரிஸ் என்ற ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு உட்படாதவர்கள் இலங்கையை கடன் கொடுக்கணும். அந்த நாடை வெளிநோக்கி அந்த நாடு குவைத் தான் இந்த பாரிஸ் உடன்படிக்கை உட்பட இல்லை, பட் இலங்கையை கடன் கொடுக்கும். உள் அப்டேட் வந்து அவங்க வெளிவராட்டே இல்லை, அவ்வளவுதான். ப்ரொஃபசர் இதுக்கு கிரேட் சரியா? அடுத்த கேள்விகளுக்கு ஆன்சரை கடைசியா நீங்களே மார்க் பண்ணுங்க பாபு.
கொஞ்சம் கலைக்காம செய்யுங்களா பேப்பர் கடைசி கேள்வியை கொஞ்சம் பாருங்க. சரி கவனி குறிப்பாவாசி நிலைபேறான அபிவிருத்தியின் சமூக பொருளாதார சுற்றாடல் துறைகளுக்கிடையிலான சமநிலை தொடர்பை வெளிப்படுத்துவது சமநிலை அபிவிருத்தி முக்கோணம் ஆகும். என்ன விட கொடுத்தீங்க? இரண்டாவது விட வறுமை சமத்துவம் நிறைவேறான நிலை இரண்டாவது விடையாக இருக்கும். அடுத்த வாக்கியம் 2024 ஆண்டு 147 நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட மகிழ்ச்சி அறிக்கையின்படி இலங்கை எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 133. 133 முதலாவது விட. அடுத்தது முதியோர் சனத்தொகை அதிகரிப்பதனால் ஏற்படும் பிரச்சினைக்கான தீர்வாக பின்வருவற்றில் எதனை கருதலாம்? ஓய்வு பெறும் வயதிலேயே நீடித்தல் மூன்றாவது விட. அடுத்தது இலங்கையின் கூடிய துரிதமானதும் சமத்துவம் வாய்ந்ததுமான வளர்ச்சியினை எய்வதற்குரிய பரிந்துரையாக பின்வருவனற்றுள் எதனை கொள்ளலாம்? இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை காணும். சமத்துவமான மக்கள் எல்லாம் ஒரே ஈக்குவலா இருக்கணும். கவனம் முழுக்க அப்டேட் கேள்வி ஒண்ணுமே நோட்ஸுக்கால வேலையில நோட்ஸுடன் கிளியர் பண்ணி கொண்டு நீங்க படிக்குவோம். அடுத்தது இலங்கையின் விவசாயத்துறையின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள பலவீனங்களின் ஒன்றாக எதனை இனம் காண முடியும்? இரண்டாவது விட விவசாய விரிவாக்கல் சேவைகளின் பலவீனமாக அதிகமாக இருத்தல். அறிவுச்சந்தை பொருளாதாரத்தில் உள்ளடக்கப்படாத விடயமாக உங்களால் கருத அறிவுசார் பொருளாதாரத்துக்குள்ள இது எது வராது. இயந்திர சாதனங்கள் அதுக்குள்ள வராது. அறிவுசார்ன்றது நுண்ணறிவோடு சம்பந்தப்பட்டது. கடைசி ஆகக்கூடிய அப்டேட் 2025 ஆண்டு தனது வர்த்தக இடைவெளியினை சீராக்கம் செய்யும் பொருட்டு உலகில் பெரும்பாலான நாடுகளுக்கு வரி விதித்தது. இதனை எதிர்த்து உலக வர்த்தக ஸ்தாபனத்திடம் முறையீடு செய்த நாடு சொல்லும். சரியா? இப்ப என்னண்டா நிக்கிறீங்களா? உங்களோட பாருங்க, உங்களோட அப்டேட்டுக்குரிய புள்ளி விவரம் உங்களுக்கு அதுல ஃபுல்லா கொடுக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் கவனி ராஜா, அவசரப்படாத. டிவிய பேர் இதுல பாரு, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. 5 நிமிஷம் தான். இதுல முதலாவது 7ஆம் பாடத்துக்குரிய பணவீக்கம், கன்சியூமர் நுகர்வோர் கிடைச்சிட்டல், தேசிய நூறு அதுல தந்திருக்கு. வரி வருமானம் பெர்சன்டேஜ் தந்திருக்கு. இது பாடமாக்கி இருக்கணும். அதுல ஜிடிபி வீதமா அரசு செலவுள்ள வீதமா தரப்பட்டிருக்குது. அதுல ஆகக்கூடியதுன்றதுல பாருங்க. மொத்த செலவுல நடைமுறை செலவு, சிறிய கடன் வளங்கள், வட்டி கொடுக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படுகடன் எக்ஸாமுக்கு வந்தா வேகம் வந்தா இப்படித்தான் எழுதுவோம். நான் சொல்றது அண்மை காலத்தில் இலங்கையின் படுகடன் பாரதூரமாக உள்ளது, கவலைக்கிடமாக உள்ளது கேட்டா நீங்க எங்க என்னென்ன படுகடன் எத்தனை பெர்சன்டேஜ்ல இலங்கை இருக்குன்னு சொல்லி இந்த புள்ளி விவரத்தோட எழுது.
புள்ளி விவரத்தோட 23ஆம் ஆண்டுல இலங்கை மொத்த அரச படுகடன் ஜிடிபி 103.9, அதுல உள்நாட்டுல 61.7, வெளிநாட்டு நோட் பண்ணுங்க. பார்ட் 2ல வந்தா புள்ளி விவரத்தோட படுகடனை பற்றி எழுதுவோம். இலங்கையில கடன் நிலைமை கேட்டா பெர்சன்டேஜோட எழுதுவோம். பார்ட் 2ல வந்தா பெர்சன்டேஜோட தான் முடியும். சரியா? அதே மாதிரி வரி அரசுற வரி இல்லா அரசுற அது பெர்சன்டேஜ் தரப்பட்டிருக்குது. இதுல நோட்டோட போட்டிருக்கிறோம் பாருங்க. பண்ட வர்த்தக மாற்று வீதம் வந்து இலங்கையில 82.5 இருந்தது, பிறகு 96.6 இருந்து பிறகு 85.5 போகுது. இது ஏற்றுமதி விலைச்சூட்டல், இது இறக்குமதி விலைச்சூட்டல். இது 2023 ஆண்டுடன் ஒப்படைக்க இலங்கையின பண்ட வர்த்தக மாற்று வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு கேட்பான். ஏன் வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு கேட்டா இந்த பெர்சன்டேஜை கொடுத்துட்டு இந்த விட எழுதுவோம். இதுல இருக்கிற ஹைலைட் பண்ணி காட்டி இருக்கிற இந்த விட எழுதுவோம். இது 9ஆம் 10ஆம் பாடத்துக்குள்ள வர கேள்வி அல்லது MCQ வர கேள்வி. அதே ஏற்றுமதி கட்டமைப்பு பெர்சன்டேஜ்களை பாருங்க. பாருங்க, இலங்கையில ஏற்றுமதி பிரதான நாடு 2023 ஐக்கிய அமெரிக்கா இருக்கு, 2 இந்தியா. இறக்குமதி பண்டங்களோட வகைகள் அப்படியே அந்த இலங்கையில பொருளாதார வளர்ச்சி இருக்க பாருங்க. 22ல 7.3, 2.3, 24ல +5. இதான் இப்ப நீங்க செய்த MCQ. குறைந்த வருமானம் பெறும் நாடு இல்ல, கோட்டமை 1145 இருக்கா. பிறகு கீழ் மத்திய வருமானம், உயர் மத்திய வருமானம், உயர் வருமானம் கட்டாயம் ஞாபகப்படுத்தி இருக்கும். இலங்கையின டாலர்ஸ் தான் இதையும் கவனிச்சு கொள்ளும். இலங்கையின டாலர் வந்து 2023ல 3850 இருந்தது, இப்ப 4516 வந்துருக்கு. அப்ப இலங்கை எந்த எல்லைக்குள்ள வருமானம் பாருங்க, உயர் மத்திய வருமானத்துக்கு வந்துட்டு 23ல எங்க இருந்திருக்கு, கீழ் மத்திய வருமான நாட்டுக்கே இருந்திருக்கு. அப்ப இலங்கை எந்த வருமானத்துக்குள்ள வந்திருக்குன்னு கேட்டா உயர் மத்திய வருமானம். அதுல பார்க்க விளங்கு தானே. நீ அடுத்த இந்த மானுட அபிவிருத்தி கூட்டணி தான் இப்ப ஹைல இருக்கிறது நாடு வந்து ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, நோர்வே, டென்மார்க், ஸ்வீடன், ஜெர்மன். இந்த 5 ஓட தெரியும். இலங்கை 0.76, அந்த ரேங்க் வந்து 89, மால்டீவ்ஸ் வந்து 93. இத ரேசியோ பார்க்கணும். அதே பாருங்க, கடைசி நாடு பாருங்க, இப்பதான் தானே கடைசி நாட தெரிஞ்சிருக்கணும். சோமாலி தான் கடைசி. ஓகே, அடுத்த இலங்கை மனித அபிவிருத்தி சூட்டன் வந்திருக்கு. மகிழ்ச்சி சூட்டன்ல இதெல்லாம் பின்னுக்கு MCQ. மகிழ்ச்சி சூட்டன்ல முதல் நாடு பின்லாந்து. இலங்கை 133 ரேங்க்ல இருக்குது, 3.89. இது அடுத்தது வறுமைக்கோடு. இலங்கையில குறைந்த வருமானம், இது எடுத்து பிள்ளையாருக்கு பெரும் நாடு, பெரும் அவசரத்துல டைப் பண்ணி எடுத்தது, எழுதி இருக்க டைம் போகும்ண்டு. குறைந்த வருமானம் பெறும் நாடு $3. குறைந்த மத்திய வருமானம் பெறும் நாடு $4.2. மத்திய வருமானம் பெறும் நாடு 8.3. சர்வதேச வறுமை கோடு. இலங்கையில முதலாவது MCQ கேட்பாங்க. வறுமை கூடிய முதலாவது மாவட்டம் மதுரை, கிளிநொச்சி. இதான் கடைசி அப்டேட்டா. இது வறுமை கூடிய மாவட்டம், அது வறுமை கோடு. எது அதான் ஆட்கணிப்பு வறுமை சூட்டன். வறுமை சூட்டனா அவசரமா அடுத்த டேட்டு பிரிண்ட் பண்ணி வரைக்கும் 8:30. அடுத்த மாகாணத்துல முதலாவது வறுமை வட மாகாணம், 2வது வடமேல் மாகாணம், 3வது கிழக்கு மாகாணம். கீழ் மாகாணம் கிழக்கு மாகாணம், மாகாணம் இல்ல கிழக்கு மாகாணம். அடுத்த ஊழியப்பட தொழில் வாய்ப்பு பங்களிப்பு இதெல்லாம் வருது. அறிவுசார் சுட்டல் நாலேஜ்ல 24 நாடுல 24ஆம் ஆண்டுல 141 நாடுல அறிவு கூடின நாடு ஸ்வீடன், பின்லாந்து, சுவிட்சர்லாந்து. நாங்கள் 93வது இடத்துல 43.7 பேசியோட இருக்கு.
உலக போட்டி சுட்டன்ல இப்ப முன்னுக்கு வந்திருக்குது சிங்கப்பூர் 24 அப்டேட். இனி அங்க ஒரு மயிர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் விட என்ன வந்தா இது வெராட்டி நோட். பொருளாதார சுட்டன்ல 184 நாடுகள்ல இலங்கை 2025 148 ரேங்க் வந்து இண்டெக்ஸ் 49 நாடு. முதலாம் நாடு சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து. அவனிங்க அப்டேட் மேக்சிமம் அப்டேட் தந்துட்டேன். இனி அப்டேட் இனி இசாரா சபந்தி அங்கே இருந்து கொண்டு வந்து அப்டேட்டா இருக்கு. இசாரா சபந்தி தானே அதை கொண்டு வந்து எங்கே கேட்டா அதை நான் படிப்பிக்கிறேன். அது எங்க பான் நேபாள். ஓகே, படிவா எக்ஸாம் செய்யுங்க. ஏதாவது தேவைப்பட்ட புதிய அப்டேட் வந்தால் நாங்கள் குரூப்ல அதெல்லாம் போட்டுக்கொள்றேன்.